நைட்டு மாடர்ன் சினிமாவில் பயங்கரமாக ஒரு பிளான் போட்டாங்க. எல்லாருமா போயிட்டு, இங்கே இவங்க தூங்குற மாதிரி ஃபஸ்ட்டு நடிச்சுட்டு, அப்புறமா தூங்கிட்டாங்கன்னா, அந்த டீமில் ஏதோ ரெட்ரோ சினிமாவில் வந்து கொஞ்சம் லெதார்ஜிக்காக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் தூங்குற மாதிரி நடிச்சதுக்கிட்டு திடீர்னு முழிச்சு எல்லாருமா போயிட்டு பெட்ஷீட் போட்டு அவங்களெல்லாம் மேலே மூடி, அதுக்கப்புறமா அந்த நெக்லஸை திருடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. சாண்ட்ரா, வியானா, பாரு எல்லாருமா சேர்ந்து, ரம்யா எல்லாருமே சேர்ந்து அந்த பிளானை போடுறாங்க. சூப்பராக ஒரு பிளான் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி பயங்கரமான சண்டை வெடிக்க போகுது, யார் மண்டையெல்லாம் உடைய போகுதோ அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அந்த பிளான். ஏன்னா பெட்ஷீட்டை தூக்கி போட்டேன். இந்த சும்மாவே இந்த சீசனில் தொட்டாலே மேன் ஹேண்ட்லிங்பாங்க. அதில் பெட்ஷீட்டை தூக்கி போடும்போது யாராவது ஒருத்தர் யார் மேலேயாவது விழுந்து கை கால் ஒடிஞ்சா என்ன ஆகுறதுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதுலேயும் விக்ரமெல்லாம் போய் பண்ண முடியுமா? ஏன்னா விக்ரம் ஒரு வாட்டி கண்ணியை தூக்கி வீசியிருப்பார், சபரியை பிடிச்சி புஷ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ விக்ரம் மேலையெல்லாம் போட்டு இது பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் மேலே போட்டால் தொலைஞ்சது கதை. அதை கத்தியே ஊரையே கூப்பிட்ருவாங்க. சும்மானாச்சும் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே அப்படி சவுண்டு போடுவாங்க. ஸோ பெட்ஷீட்டு தூக்கி மண்டையில் போட்டால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒரு பிளானை இவங்க போட்டிருந்தாங்க. சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. சாண்ட்ரா மட்டும் முழிச்சிருந்தாங்க. எந்த யூஸுமே இல்லை. அவங்க போயிட்டு எல்லோரும் எழுப்பினாலும் யாருமே எந்திரிக்கலை. அந்த பிளான் சக்சீடே ஆகலை. நைட்டு முழுக்க திவ்யா கணேஷ், விக்ரம், பிரஜன் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேஷன் லெவல். நான் பிரஜனை வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன், பயங்கரமான ஒரு டெடிக்கேஷன். என்ன ஒர்க் கொடுத்தாலும் சரி அவ்வளோ பர்ஃபெக்ஷனோடு அதை பண்ணுறாரு. ஸோ இந்த சின்சியாரிட்டி கண்டிப்பாக அவருக்கு வந்து இது வந்து ரிவார்டு கிடைக்கும். இந்த இடத்துல இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க வார்த்தை விடுறாரு, வெறும் சின்சியாரிட்டி வச்சு என்ன பிரயோஜனம்னு. நான் அதெல்லாம் பற்றி சொல்லலை. வார்த்தை விடுறது சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுறாரு. பட் ஜென்ரலி சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம ஒரு 100% ஒரு வேலையில் கொடுத்தா அதுக்கு நமக்கு ரிவார்ட் கிடைக்கும்னு. அதே மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. திவ்யா கணேஷ் இப்படி தான் மேனேஜர் ரோலையும் ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் முழிச்சிருக்காங்க. விக்ரமும் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக முழிச்சிருந்தாரு, இன்றைக்கும் இப்படி தான் முழிச்சிருக்காரு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எல்லாருமே வந்து இந்த டீம் மொக்க டீம், இந்த டீம் அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் எப்போவுமே யாரையுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருவேளை இவங்க கூட வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ வின் ஆகலை, பட் ஸ்டில் இவங்களோட டெடிக்கேஷன் நல்லா இருக்குது. மார்னிங் எந்திரிச்சு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ்லாம் அப்படி தூங்கலைன்னு சொல்லி கனியக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா டீம் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவங்க டீம் டெடிக்கேஷன் லெவலே வேறு மாதிரி இருக்குது. நம்ம டீமில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, யாரோ ஒரு 2 பேர் சப்போர்ட் இருந்தால் கூட நம்ம நெக்லஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசி காலையில் மார்னிங் இப்போ உட்காந்து லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.